வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? ஜோதிட சிறுவனின் துல்லிய கணிப்பு. அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் தற்போது சிஎஸ்கே அணி தற்போது புள்ளி பட்டியலில் 5வது இடத்திலும் இருக்கு. விளையாடிய 10 போட்டிகள் 5 வெற்றி 5 தோல்வி என சிஎஸ்கே அணி தற்போது இக்கட்டான சூழ்நிலையும் இருக்கு. இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடரிலேயே பலம் வாய்ந்த அணியாக சிஎஸ்கே கருதப்படுகிறது. ஆனால் ஒருமுறை கூட கோப்பை வாங்காத பஞ்சாப் அணியிடம் சிஎஸ்கே அணி கடந்த போட்டியில் தோல்வியையும் தழுவியிருக்கு. பஞ்சாப் அணியிடம் மட்டும் 5 முறை தோல்வியை தழுவியிருக்கிறது சிஎஸ்கே. அண்மையில் சிஎஸ்கே அணியானது பஞ்சாபை எதிர்கொண்டு சேப்பாக்கம் மைதானத்தில் தோல்வியை தழுவியிருக்கு. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியில் காய்ச்சல் காரணமாக விளையாடாமல் இருந்த தேஷ்பாண்டே அவர்கள் அணிக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல தீபக் சஹருக்கு பதிலாக சர்துல் தாகூர் பிளேயிங் 11-இல் இடம்பெறுவார் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் தான் ராஜவர்தன் சங்கரேகர் போன்ற இளம் வீரர்களை சிஎஸ்கே அணி சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் ரஹானே, ஜடேஜா போன்ற வீரர்கள் தங்களுடைய ஃபார்முக்கு திரும்பி தங்களுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் சிஎஸ்கே அணி நிச்சயம் வெற்றி பெற முடியும். பஞ்சாப் அணியில் ஜானி பிராட்ஷோ, சசாங்க் சிங், அசோடோத் சர்மா போன்ற வீரர்கள் இருக்காங்க. மேலும் சிக்கர் தவான் இன்றைக்கு போட்டியில் அணிக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை சிஎஸ்கே வீரர்கள் எதிர்கொள்ள தடுமாறுறாங்க. ஆனால் தர்மசாலாவில் இருக்கும் ஆடுகளம் ரன் குவிப்புக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிஎஸ்கே வீரர்கள் இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டு ரன் குவிப்பில் ஈடுபட வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தியும் வராங்க. அதே போல தற்போது சிஎஸ்கே அணியானது 10 போட்டிகள் விளையாடி இருக்கின்ற நிலையில் 5க்கு 5 என்ற கணக்கில் வெற்றி தோல்வியுடன் 5வது இடத்திலும் உள்ளது. அடுத்ததாக சிஎஸ்கே அணி பஞ்சாபுக்கு எதிராக விளையாட உள்ளது. ஏற்கனவே பஞ்சாப் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணியானது சேப்பாக்கம் மைதானத்தில் தோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் அதே பஞ்சாப் அணியின் ஹோம் கிரவுண்டான தர்மசாலாவில் பதிலடி கொடுக்க சிஎஸ்கே வீரர்கள் கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வராங்க. இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியிருக்காரு. அதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ராசி கும்பம், பஞ்சாப் அணியின் கேப்டன் சாம் கரனின் ராசி மிதுனம். இதில் கும்ப ராசிக்கு 4, 8, 4 கூட்டு எண்களான 13, 23, 31 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு பார்த்தோம்னா கருப்பு, நீலம், பச்சை. அதிர்ஷ்ட நாள் எதுன்னு பார்த்தோம்னா சனி பகவான் பார்வை இவருக்கு இருப்பதால் சனி ஞாயிறு அதிர்ஷ்ட நாளாகவும் இருக்கு. அதே போல பஞ்சாப் கேப்டன் சாம்கரனின் ராசி மிதுனம். இதில் மிதுன ராசியின்படி அதிர்ஷ்ட எண் 5. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு பார்த்தோம்னா மஞ்சள். அதிர்ஷ்ட நாள் எதுன்னு பார்த்தோம்னா புதன், வியாழன். இதில் ருத்ராஜின் கும்ப ராசியின்படி அதிர்ஷ்ட நாள் 31 ஜெர்சியின் நம்பருடனும் அதிர்ஷ்ட நிறம் எதுவும் ஒத்துப்போகவில்லை. ஆனால் அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கருப்பு நீல நிறத்தில் இவர் போட்டி நடைபெறும் போது கருப்பு நீல நிறத்தில் கைக்குட்டை வைத்து இருந்தால் இவருக்கு ரிசல்ட் ஆனது சாதகமாக வர அதிக வாய்ப்புகளும் உள்ளது. அதே போல சனி பகவான் பார்வை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. இதுவும் இவரது போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. அதற்கடுத்தபடியாக பஞ்சாப் கேப்டன் சாம் கரனின் மிதுன ராசியின்படி இவருக்கு அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. மற்றபடி அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நாள் எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் ஜோதிட கணிப்பின்படி சிஎஸ்கேவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்று ஜோதிட சிறுவனும் துல்லியமாக கணித்து இருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.